ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கார் அனிமேஷன் எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அது டூல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி ஆசெட். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கார் வெஹிக்கிள் இருக்குது. எல்லாமே ஒவ்வொரு வெஹிக்கிளும் பஸ்ஸு, அடுத்து போலீஸ் காரு, ட்ரக்கு அப்படின்னு ஒரு 8 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் போய்ட்டு இந்த ஆடான கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால். சரிங்களா? இன்ஸ்டால் போய்ட்டு அதுக்கப்புறம் என்னோட இதில் வந்து ஈயில் இருக்குது. ஈயில் போய்ட்டு ஆர்பிசி ரிங் ஆடான்ஸ் இருக்குல்ல, இதுதான். இது வந்து உங்களுக்கு வேணும்னா என்னுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஃப்ரீயான ஆடர்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து போலீஸ் காரை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். காரை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கார் எப்படி சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்களா, சிம்பிளாக வேலை முடிஞ்சு போலீஸ்காரன் வந்துட்டு. இப்போ வந்து மெட்டீரியல் வியூவுக்கு மாற்றிக்கலாம். இது சாலிட் வியூவில் இருக்குது, மெட்டீரியல் வியூவுக்கு மாற்றிடுவோம். மெட்டீரியல் வியூவில் வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். வந்துருச்சு. இப்போ இந்த நிறைய ஒயர் ஃப்ரேமாக இருக்குது, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹிடன் யூஸ் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? இப்போ எந்த ஒரு ஒயர் ஃப்ரேம் தெரியல, வெறும் கார் மட்டும் தான் தெரியுது. இப்போ இந்த காரை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா மூவாக தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ப்ளே பண்ணியாச்சு, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, அப்படியே தான் நிற்கிது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோலில் வந்து ஸ்பீடு எல்லாத்தையும் செட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் பேசிக்காக உள்ளதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ டேனிங்கில் போயிட்டா பார்த்தீங்கன்னா வீல்ஸோட டேன் ரேடியஸை செட் பண்ணுறது, அதாவது டயர் வந்து இவ்வளோ லிமிட்டுக்கு தான் தீருமானு சொல்லி செட் பண்ணுற ஆங்கிள்ஸு அது நம்மளே செட் பண்ணிக்கலாம். அடுத்து சஸ்பென்சரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து வெயிட்டு, டயர் ஃபிக்ஷன் எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து போக போக நம்ம கிளாஸில் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்காக உள்ள கண்ட்ரோல்ஸை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ப்ளே பண்ணாச்சுன்னா ஒன்றுமே மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பீடை வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். 20 வச்சுட்டு ப்ளே பண்ணாச்சுங்க வண்டி மூவ் ஆகும், கார். அது உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? இப்போ வந்து என்னடா இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கே, இப்போ வண்டி நம்ம வளைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டியரிங் இருக்குல்ல, ஸ்டியரிங்கை வந்து கொஞ்சம் வேல்யூவை கூட்டிங்கன்னு வச்சுங்களேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடாக டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா? ஸ்டியரிங்கை வளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 0 வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இப்போ 0 வேல்யூ கொடுத்தா வண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்ட் ஆகும். அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் மைனஸில் மூவ் பண்ணுங்கள். -1 வச்சிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். ஓகே, குட், நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ கண்ட்ரோல் கேம்ஸ் இருக்குல்ல, வீடியோ பிஎஸ்பி கண்ட்ரோலு, எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோல் வச்சு இந்த காரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம ஜிடிஏ வைசிட்டியில் வந்து நம்ம எக்ஸ்பாக்ஸில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி இதுலேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மகிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை, அதனால் நம்ம வந்து கீபோர்டு கண்ட்ரோல் இருக்குது. கீபோர்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுங்க. இப்போ வந்து ஒரு கேமரா வியூவில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமரா டெலிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தேவையில்லை கேமரா. ஓகே, இது பேக் வியூ கேமரா நல்லா கரெக்டாக. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃப்ரேம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டபிள்யூ அமுக்குனா ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இப்போ ஏ அமுக்குனா லெஃப்ட் சைடு, டி அமுக்குனா ரைட் சைடு. நம்ம ஜிடிஏ ஒய் சைட்டில் விளாட்ற மாதிரி தான். எஸ் அமுக்குனா பேக் சைடு, ஐ மீன் ரிவர்ஸ். இதாக்கல சோதா கண்ட்ரோல் இதுலேயே உங்களுக்கு தெரியும். டபிள்யூ அமுக்குனா டிரைவ், எஸ் வந்து ரிவர்ஸ், ஏ அமுக்குனா ஸ்டியரிங் லெஃப்ட்டு, டி அமுக்குனா ஸ்டியரிங் ரைட்டு, ஸ்பேஸ் பார் அமுக்குனா பிரேக்கு. அடுத்து இந்த ஃப்ரேமை ரீசெட் பண்ணணும்னா ஆர் அமுக்குனா ரீசெட் ஆகிடும். சரிங்களா? லெஃப்ட் ஷிஃப்ட் அமுக்குனா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக அனிமேட் பண்ணலாம். கார் அனிமேஷன்லாம் பெருசாக கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாகவே அனிமேட் பண்ணலாம். வரப்போகிற கிளாஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கார் அனிமேஷன் செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து கைடு பாத். இது வந்து பார்த்தீங்கன்னா கைடு பாத். இப்போ வந்து ஷிஃப்ட் ஏ அமைக்கிட்டு ஒரு எம்டி செலக்ட் பண்ணணும். சரிங்களா? எம்டியில் போயிட்டு ஸ்பியர் செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்பியர் மாற்றியாச்சு.
இது உங்களுக்கு இந்த கட்டத்தை போக வைக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆர்பிசி கிரவுண்ட் இருக்குல்ல, அதை போயிட்டு கிளிக் பண்ணிட்டு அன்லிங்க் பண்ணிடுங்க, மூவ் அழிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா எப்படி பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? எப்படி செலக்ட் பண்ணிட்டு இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆட்டோ டிரைவ், ஆட்டோ ரிவர்ஸ், ஆட்டோ பிரேக். இப்போ வந்து வண்டி மூவ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்டோ டிரைவ் கிளிக் பண்ணால் தான் வண்டி வந்து மூவ் ஆகும். ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் வண்டி மூவ் ஆகும். இப்போ வந்து காட்டுற மாதிரி தான் ஆட்டோ டிரைவ் ஆஃப் பண்ணிட்டேன், ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகாது, அப்படியே ஒரே இடத்துல தான் நிற்கும். இப்போ ஆட்டோ டிரைவ் ஆன் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி அதுதான் மூவ் ஆகும், ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ஓகே, மூவ் ஆகுது, சரிங்களா? இதே இது எனக்கு ரிவர்ஸில் போகணுன்னா ஆட்டோ ரிவர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே பேக்கில் கொண்டு போய் வச்சுக்கோங்களேன், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வந்துட்டு ஃபார்வர்டில் மூவ் ஆகும். சூப்பராக இருக்குல்ல? இந்த ஸ்பியர் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த வண்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? அது ஆட்டோ பிரேக்கும் நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்ரீராமுக்கே பார்த்தா நமக்கு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ப்ளே. வண்டி ரிவர்ஸில் வந்துட்டு ஃபார்வர்டில் மூவ் ஆகுது, சரிங்களா? இதுலேயே நம்ம ஸ்பீட் லிமிட்லாம் செட் பண்ணலாம். மினிமம் ஸ்பீடு வந்து 0 ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 60 வரைக்கும் இருக்குது, சரிங்களா? இதை நம்ம வந்து ஆட்டோ டிரைவ் கேன்சல் பண்ணிட்டு கூட நம்ம வந்து செட் பண்ணலாம். கேன்சல் பண்ணியாச்சு, ஆட்டோ டிரைவ் கேன்சல் பண்ண செட் ஆகும் அப்படி. ஏன்னா நம்ம ஸ்பீடு வந்து 16 கொடுத்துருக்கோம், அதனால தான் வண்டி மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து நம்ம வந்து எதுவுமே இல்லை, 0 இருந்தனால வண்டி அப்படியே இருந்துச்சு, சரிங்களா? இப்போ வந்து ஸ்பீடு வந்து நம்ம செட் பண்ணுறதுனால தான் வண்டி வந்து மூவ் ஆகுது. இப்போ 20 செட் பண்ணியாச்சு, மறுபடியும் ப்ளே பண்ணலாம். எப்படி ஸ்பீடாக மூவ் ஆகி ஸ்பீடாக போகல. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து டயர் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இப்போ வந்து சடனாக ஒரு டேர்னிங் திரும்ப இதை குறைக்கிறதுக்காண்டி இந்த டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். டைம் வந்து ஒரு 5 வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும், திரும்ப ஸ்லோவாக மூவ் ஆகி ஃபார்வர்டில் போகும், சரிங்களா? இது இஷ்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரே ஒரு லைனில் ரோடெல்லாம் ஓட வைக்கணும்னா ரோட் நம்ம ரோடை டிசைன் பண்ணியிருப்போம், அந்த ரோட்டில் கரெக்டாக போகணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது, அதுக்கு தான் இருக்குது இந்த கைடு பார்த்தோம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கைடு பார்த்துருக்கு, ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிவிட்டு கேவ் வந்து செட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த என்ன ஆச்சு மறைச்சோம். இப்போ இந்த ஏரோ வந்து வண்டி வந்து எப்படி மூவ் ஆகிறோம், இப்போ இது கரெக்டான ஆங்கிளில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி டேப் டாப் வியூ வச்சுட்டு டேபு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும், சரிங்களா? உங்களுக்கு இந்த இது ஷோ ஆகலை, எனக்கு இந்த ஏரோ மாதிரி தெரியல அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கும் கேவ் எடிட் மோட் ஓவர்லேஸ், அதை கிளிக் பண்ணிட்டு ஹேண்டில் கீழே நார்மல் இருக்கும், அப்போ தான் இந்த ஏரோ மார்க்லாம் தெரியும். ஏரோ மார்க் தெரிஞ்ச அப்புறம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்பான ஆங்கிளில் இருக்குது, வண்டி டயரு ஃபஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கணும், வண்டி ஃபார்வர்டில் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிடுச்சு, எஸ் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து எடிட் பண்ணிடும், கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும், இப்போ நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பராக இருக்கு, சரிங்களா? இப்போ இதை செலக்ட் பண்ணிடுறோம். ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி வச்சுங்க, வண்டி இந்த ஸ்பியருக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகும், ஸ்பியர் எங்கே மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்றாப்புல காரும் மூவ் ஆகும். நீங்கள் ரோடு டிசைன் பண்ணியிருப்பீங்க, இந்த ரோடு வந்து டிசைன் பண்ண ரோட்லேயே கரெக்டாக போகணும் அப்படின்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி யூஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ்.
இப்போ வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் வந்து இதோட கண்ட்ரோல்ஸு, ஆர்பிசி கலெக்ஷனு, ஆக்டிவ் கலெக்ஷன் என்ன, பேசிவ் கலெக்ஷன், கோலிஷன், ஏதோ சம்திங் இங்கிலீஷ் வராது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ கைஸ், பாய். இதோட ஆர்பிசி ஆடான்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நிறைய ஃப்ரீயான ஆடான்ஸை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த HDR மேஜிக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரிங்களா? அதனால் ஆசிட் கோர்ஸில் வந்து என்கிட்ட நிறையா ஆசிட்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது, மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு தரேன். சரிங்களா? சரி கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you later. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.